ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? சீக்கிரமே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 5907. இன்னும் ஒரு 1 மந்தில் ஐ திங்க் என்னென்னா இந்த நாளைக்கு ஜனவரி 26, நாளைக்கு நியூ இயர். ஸோ இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே நம்ம 10,000 சப்ஸ்கிரைபரை அச்சீவ் பண்ணணும் கைஸ், சரிங்களா? ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. அச்சீவ் பண்ணிடணும், சரிங்களா? அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதா, என்ன பண்ணுறோம்? எல்லாத்துக்கும் ஒரு நியூ இயரில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிற ஒரு எய்மு ஒரு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளோட சேனலோட எய்மாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா 10,000 சப்ஸ்கிரைபரை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், ஓகேவா? அது உங்களோட ஆசீர்வாதத்தோட, உங்களோட என்ன சொல்கிறது விருப்பத்தோட, ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதயம் சீரியல் எப்படி இருந்தது கைஸ்? நான் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சா? கனவாக தான் கைஸ் இருக்கும். இவங்களாவது நாடகத்தை முடிக்கிறதாவது 1000 எபிசோடை தாண்டி போயிட்டுருக்குதாமா. அப்போ நினைத்தாலே இன்றைக்கி மாதிரி இதையே ஜவ்வாட்டை இழுத்துக்கிட்டே தானே போவாங்க, புரியுதுங்களா? ஸோ என்ன சொல்கிறது, நம்மளை மக்கள் எல்லாத்தையும் முட்டாளாக்கி விட்டார்கள், சரிங்களா? உண்மையிலே இந்த நாடகத்தை கழுவி கழுவி காரி காரி இப்போ நம்ம துப்பலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கனவுக்குன்னே இருக்கிற ஒரு நாடகம்னு பார்த்திங்கன்னா இந்த இதயம் சீரியல் தான். கனவுலையே பொழப்ப ஓட்டுறாங்க, புரியுதுங்களா? நிஜத்தில் சீரியல் எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு ஐடியா இல்லையாட்டிருக்குது. அதனால் திலகாமா கனவு யார் கனவு காணலேன்னு தெரில. சுதாகர் கனவு காணல, மீனா கனவு காணல, அவங்க தவளை கனவு காணல, இந்த குட்டீஸுக்கு 2 கனவு காணல. அவ்வளோதான் வித்தியாசம். மற்ற எல்லா டிக்கெட்டுகளும் கனவு காண்டு நம்மளை உயிரை வாங்கிருச்சுங்க, சரியா? ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப இன்றைக்கி எபிசோடு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கோபமாக தான் வந்துச்சு. சரி, என்ன பண்ணி தொலைகிறது கருமம், நம்ம ரிவ்யூ பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கருமத்தால் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் என்ன நடந்தது கைஸ்? நம்ம சொன்ன மாதிரியே திலகா பாட்டி கனவு காண்றது தான் இந்த நேற்று நடந்த ஒரு எபிசோடு, சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த குட்டீஸுக 2 அவங்க அம்மாவை போய் சமாதானப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அந்த அம்மா கோபமாக இருக்காங்களாமா. அதனால் கோபமாக இருக்கிற அம்மாவை எப்படியெல்லாம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் திங்க் பண்ணி கொடியில் துணியை காய போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு 2 நாளாக வாங்க போகிறாங்க மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு பாரதிக்கிட்ட. துவைச்ச துணியை கொண்டு போய் கீழே போட்டு பரட்டினா அப்புறம் கோவம் வரத்தானே செய்யும். அப்போ இன்னும் மேலும் கோவப்படுற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க 2 பேருமே. அதனால் என்ன செய்வா, மறுபடியும் இந்த கூமுட்டை மறுபடியும் அந்த குழந்தைங்கள ஏதாவது திட்டுறது அடிக்கிறது ஏதாவது செய்வான்னு நினைக்கிறேன். இல்லை இந்த மாதிரி வேலையில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இப்போ வேலையை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாருங்கன்னு ஏதாவது சொல்கிறதுக்கு வழியும் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த சின்ன பையனோட நடிப்பு ரொம்ப இன்றைக்கி பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. நம்ம தமிழோட நடிப்பு நம்மளுக்கு எப்பயும் போல் தெரியும்ல, அந்த பொண்ணு சொல்லவே வேண்டாம், பிச்சு உதறும் நடிப்பில். இன்றைக்கி இந்த பையனோட நடிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது, பார்க்குற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்தது இந்த சின்ன பையனோட நடிப்பு. ஸோ அவ்வளோதான் கைஸ், முதல்ல நம்மளை மொக்க பண்ணிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கே அவ்வளோ இதாக தான் இருந்துச்சு. சரி, என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போட வேண்டியதாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு டைரக்டர் சார் உங்களை கையெடுத்து நாங்கள் கும்பிட்டு கேட்டுக்கிறோம். மக்களோட உணர்வுகளோடு நீங்கள் ரொம்ப விளையாடுறீங்க, சரிங்களா? ஒரு சீரியலை முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிருங்க, சரிங்களா? கதையை போட்டு வளவலா கொலவலான்னு இழுத்து ஏன் இப்படி எங்களை போட்டு பாடாப்படுத்துகிறீங்க? நல்லாவே இல்லை இதயம் சீரியல், ஓப்பனாக சொல்கிறேன், நல்லாவே இல்லை இதயம் சீரியல். இதில் வேறு அவார்டு ஃபங்க்ஷனில் வேறு 2 பேர் என்ன சொல்கிறாங்க, இதயம் சீரியலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. யாரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறா? கீழே ப்ரிவியூ போடுற இடத்துல கீழே கமெண்ட்ஸ், மக்களோட கமெண்ட்ஸ்லாம் படித்து பாருங்கடா. மக்கள்லாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியும் முதல்ல. கன்றாவியாக இருக்குது சீரியல், கனவுலையே பொழப்ப ஓட்டுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க இதில் ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. இனி நாளைக்கு நியூ இயரு, நீ என்ன நடக்க நாளைக்கு ப்ரோக்ராம் இது சீரியல்லாம் இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தால் பார்த்தேன்னா நம்ம ரிவ்யூ பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரைடே ரிவ்யூ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ மற்ற சீரியல் பொறுத்தளவு கார்த்திகை தீபம், சாமுண்டீஸ்வரி ஒரு வழியாக மாட்டிட்டாங்களாட்டு இருக்குது. மறுபடியும் அந்த அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. மறுபடியும் இவங்க மாப்பிள்ளை காப்பாற்றுவார்.
இதே பொழப்பாக தான் ஓடிட்டுருக்குது. அப்புறம் அந்த சந்தியா ராகம் ப்ரோமோ ஒன்று போட்டாங்க. அந்த ரகுராமை எவ்வளோ தாண்டா ஏமாற்றுவீங்க? பாவண்டா அந்த மனுஷன். சரியா? ஏற்கனவே மாயா பெரிய உண்மையவே மறைச்சி அவங்ககிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கிறா. அடுத்து இவ யார் தனாவும் சேர்ந்துட்டா. கன்சீவாக இருக்கிறேன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கிறா. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கூறுகட்டத்தனமான ஒரு நாடகமாக இருக்குது. ரொம்ப கூறுகட்டத்தனமாக இருக்குது. உண்மையிலே ரகுராமை இந்த சீரியலில் மொக்க பண்ணுறீங்க. அந்த ஆள் மௌனராகன்னு சொல்லி விஜய் டிவியில் ஒரு சீரியல் நடிச்சிருந்தாப்புல. நல்லா இருந்தது அந்த சீரியல். சரிங்களா? ஆனால் இந்த சீரியலில் கொண்டு வந்து அந்த ஆளை ரொம்ப மொக்க பண்ணுறாங்க. லேடிஸுகளே எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற மாதிரியும், லேடிஸுகளே இந்த சீரியலில் வில்லி மாதிரியும், ஆம்பளையெல்லாம் ஒன்றுத்துக்கு இல்லாத ஆள் மாதிரியும் காமிச்சிருக்காங்க இந்த சந்தியா ராகத்தில். மாயா செஞ்ச அதே தப்பையே இப்போ தனாவும் பண்ணுறா. அவங்க அப்பனை ஏமாத்துறாள், அது தப்பு தானே. ஓப்பனாக என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்பா மனசு கஷ்டப்படும், அப்பா ஏதாவது நினச்சிக்குவார், அப்பா இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறாரு, அப்பா இப்போ தான் மூஞ்சியில் சிரிப்பு பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த தனா கூமுட்டை மறுபடியும் தப்பாக தான் மாயா கூட சேர்ந்துட்டு தப்பு பண்ணுறா. முடியல. மாயா கூட இருந்தால் அப்புறம் மாயா குணம் தானே வரும். அப்புறம் வேறு என்ன, வேறு ஏதோ சீரியல் ப்ரிவியூ பார்த்தேனே, சின்னஞ்சிறுக்கிலேயே என்ன கேஸ் அது என்னமோ பூனைக்குட்டியாட்டு டக்குன்னு தவி கர்ணா மேலே போய் உட்கார்றா. நான் தான் சொல்லலையா, கர்ணா இருக்கிற ஹைட்டுக்கு இந்து வந்து சின்ன குழந்தையாட்டம் இருக்கிறா, சின்ன பிள்ளையாட்ட. அதனால் ஜங்குன்னு ஏறி கர்ணா மேலே ஏறி உட்காந்தாச்சு. அது பள்ளிக்கு பயந்து உட்காந்தாலா எதுக்கு பயந்து உட்காந்தான்னு தெரியல. அப்புறம் அந்த மாப்பிள்ளை கெட்டவனாட்டு இருக்குது. அந்த சின்ன இன்னொரு பொண்ணுக்கு பார்த்துருப்பாங்க இல்லையா, கர்ணாவோட தங்கச்சின்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு பார்த்து இந்த மாப்பிள்ளை கெட்டவனாட்டு இருக்குது. அதனால் நானே வந்து அவங்களே வந்து உன்னை வீட்டை விட்டு அடித்து பத்துற மாதிரி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்து வந்து சபதம் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் வேறு என்ன, அண்ணா சீரியலில் வந்து நம்ம அண்ணாவோட பொண்டாட்டி வந்து மாசமாக இருக்காங்களா இல்லையா. இப்போ வந்து இசைக்கு மாசமாகி பிள்ளைய பத்தாச்சு. அடுத்து நம்ம ரத்னா வந்து மாசமாயிருப்பாளாட்டிருக்குது. உடனே இவளுக்கும் டாக்டர் அம்மாவுக்கு என்ன ஆகுது, நான் தாயா வேணாடா, அதா வேணாடா, இதா வேணாடா, இப்போயே கேள்வி கேட்டுட்ருக்குறா. அப்போ இப்படிலாம் கேள்வி கேட்டால் ஆக மாட்டேன்னு தானே அர்த்தம். அப்போ டாக்டரு ஹாஸ்பிட்டல் கட்டின உடனே இந்த அம்மாவோட பிரசவம் தான் முதல் பிரசவம்னு சொல்லி அண்ணா வந்து வேண்டிகிட்டு இருக்காப்புல. இனி அண்ணா சீரியல்லாம் முடிச்சிருக்கலாம், எதுக்கு இப்படி இழுக்கிறாங்கன்னே தெரியல. சரி, ஹாஸ்பிட்டல் கட்டுறது அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அது யார் செத்து போன பாண்டியம்மாவோட புள்ள வருதாம்மா. ஐயோ, நீ அந்த அம்மா வந்து என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரியல. நான் அதான் சீரியலை ஒரு கரெக்டான ஒரு டைம் வரும் கைஸ், அந்த இடத்துலையே அதை முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, இந்த சீரியல் வந்து நல்லா இருந்தது, நல்ல இதோடு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி மைண்டில் நிற்கும். இப்போ ஜீ தமிழில் எத்தனையோ சீரியல் வந்து முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு சீரியல்லையாவது கரெக்டான ஒரு முடிவு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். யாழினி மொயினில் கூட பார்த்தீங்கன்னா சஜஷன் வந்து நம்மகிட்ட கேட்டாங்க, பேய் வந்து கொள்ளணுமா இல்லை அவனே உண்மையை ஒத்துக்கணுமான்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டாங்க. அப்போ எந்த முடிவு, அதான் ஓப்பனிங் நல்லா இருக்குது. ஜீ தமிழை பொறுத்தளவு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா வீடு, கார் ஒரு 10 காரு, மாப்பிள்ளை ஹீரோ கோட்டு சூட்டு, நம்ம ஹீரோயின்லாம் வந்து தாவணி பாவையோட கிராமத்தில், இப்படி ஏதாவது ஒன்று ஓப்பனிங் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காமிப்பாங்க. ஆனால் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது, உப்பு சப்பு இல்லாத முடிவாக தான் இருக்கும். ஸோ வேறு என்ன சீரியல், வாரிசு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க, நல்லாவே இல்லை. அது என்னது, இன்றைக்கி எபிசோடு பிடிக்கல. அது என்ன அப்படின்னா, அவள் பணத்தை எடுத்துகிட்டு போவாளாமா, கரெக்டாக அவள் ஆட்டோவில் இருக்கையில் வெண்பா ஃபோன் பண்ணுவாளாமா. அப்போ புரிஞ்சுக்க வேண்டாமா, வெண்பாவோட பிளான் தான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாமா, அப்போ கூடயே கூறுகட்டத்தனமாக இருப்பாங்க. ஐயோ சாமி, நீ இது எப்படி சிபி கண்டுபிடிப்பாங்களோ இல்லை தமிழ் கண்டுபிடிப்பாளோ, எப்படி கண்டுபிடிக்க போகிறான்னு தெரில. ஒரு வழியாக சிபியோட அப்பா வந்து கோமா ஸ்டேஜ்லேருந்து எந்திரிச்சிட்டாராட்டிருக்குது. நம்ம யார் தமிழ் வந்து பார்க்குறாப்புல, அதோடு முடிச்சிருக்காங்க. நீ நாளைக்கு தான் 2 பேர் பேசுவாங்களாட்டிருக்குது. வாரிசு சீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வேறு என்ன, அண்ணாமலை குடும்பத்தில் அக்கா கறி நல்லாவே நடிக்கிறாப்பா, சூப்பராக நடிக்கிறா. அவள் தான் வில்லியே, ஆனால் அவள் எப்படி நடிக்கிறான்னு பாருங்களேன். ஸோ சாமி, முடியல. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இதயம் சீரியல் மொக்க பண்ணிட்டாங்க. நல்லாவே எனக்கு தெரியும் கைஸ், எனக்கு இது ஏன்னா நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, மித்ரா வந்து நான் ஆரம்பத்துலேருந்து அதை தான் நான் சொல்கிறேன், மித்ரா வந்து கோமாளி கிடையாது. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஆதிக்கு ஒன்றுனா முன்னாடி வந்து நிற்கிறவ யார், மித்ரா. சரியா?
ஒன்றும் இல்லை, நம்ம துரை வந்து ஆதியை கொல்ல பிளான் பண்ணாங்கன்னு துரையவே நல்லா விட்டு விளாசினவ. ஆதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உயிரோடையே கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவ. அப்போ ஆதிக்கு வந்து ஒரு சின்ன துரும்போ ஏதோ பட்டால் கூட மித்ராவால் தாங்க முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது இப்படி பாரதியையும் குழந்தைகளையும் அவன் கூட்டிகிட்டு போகும்போது அவன் நின்று பார்த்துக்கிட்டா இருப்பா. இதெல்லாம் பார்க்குறவங்க யார்? அவங்க நம்மளாம் என்ன கோமாளியா? அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மித்ரா வந்து பாரதிக்கிட்ட சொல்லியிருப்பான், நீ என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் ஆதிக்கிட்ட நீ உன்னால் எந்த உண்மையும் சொல்லவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஆதி அவங்க அம்மா இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி உன் குற்ற உணர்ச்சியே நீ செத்துக்கிட்டு இருக்கிற, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவா பார்த்தீங்களா. அதனால் எனக்கு இது அப்பயே ஒரு டவுட் வந்துச்சு, இது கண்டிப்பாக திலகாமாவோட கனவாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அதே மாதிரியே ஆகிப்போச்சு. சரி, நேற்று நம்ம ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன், எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு புத்தாண்டு 2026. ஸோ 2025 எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த வருஷம் நல்லபடியாக அமைஞ்சதுன்னு தெரியல, நல்லபடியாக அமைஞ்சிருக்குன்னு தெரியல. ஸோ அமைஞ்சவங்களும் அமையாதவங்களும் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. ஸோ நாளைக்கு 2026, 2025 இன்னையோட முடிஞ்சது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஓகேவா? ஸோ 2026 புத்தாண்டு பிறக்க போகுது. ஸோ எல்லாருமே நல்ல விதமாக நல்ல மனசோட குதூகலமாக இறைவனோட ஆசீர்வாதத்தோட எல்லாருமே நல்லா இருப்போம்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலாம், ஓகேவா? எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலனும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ஓகேவா? ஓகே கைஸ், 2026 எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட வியூவர்ஸ், அதாவது விலாக் வித் ஜெயா சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் என்னோட சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் ஆல்வேஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். நம்ம நாளைக்கு சீரியல் இருந்தால் ரிவ்யூ பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரைடே பார்க்கலாம். ஓகே, பாய்.